குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த சில சஹாபாக்களை பற்றி ஹாஷிர் அவர்கள் நமக்கு அவங்களுடைய பெயர்களை நினைவுபடுத்துவாங்க. ஏதாவது ஒரு 5 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்கிறது மூலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த சில சஹாபாக்கள்: அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சாது ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அக்ஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஷைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, மஜ்மா பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஃபாசில் அவங்க நமக்கு அந்த விஷயங்களை சொல்லி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்: சலாமுக்கு பதில் கூற வேண்டும், நோயாளிகளை விசாரிக்க வேண்டும், ஜனாசாவை பின்தொடர வேண்டும், விருந்தாளை பெயர்க்க வேண்டும், தும்பியவருக்கு பதில் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்ததாக சஃப்வான் 4 ஹலீஃபாக்கள் அவர்களை பற்றியும் அவங்களுடைய ஆட்சி காலங்கள் பற்றியும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. 4 ஹலீஃபாக்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 4 கலீஃபாக்கும் அவங்க ஆட்சி காலம்: அபூபக்கர் அலி ஹிஜ்ரி 11 முதல் 13 வரை 3 வகுடன்கள், உமர் அலி ஹிஜ்ரி 13 முதல் 23 வரை 10 இபாடுன்கள், உஸ்மான் அலி ஹிஜ்ரி 23 முதல் 35 வரை 12 வகுடன்கள், ஆவூர் அலி ஹிஜ்ரி 35 முதல் 40 வரை 5 வகுடங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வானாக. கொஞ்சம் சபை ஒழுக்கம் தவறுது, சத்தம் அதிகமாகுது. கொஞ்சம் அல்லாவுக்காக அமைதியாக இருங்க. பிள்ளைங்க கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஹாத்திம் 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 இன்னா ஆத்தை நாக்கல் கௌசர், அந்த கௌசர் சூறாவை ஓதுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினல் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. السلام عليكم. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக அத்துஃப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த போர்கள் சம்மந்தமாக நமக்கு சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளார் காலத்தில் போர். நபிகளார் காலத்தில் அதிகமாக போர் நடந்து இருந்து நபிகளார் நேரடியாக கலந்த போர் 19 ஆகும். 3 நபிகளார் காலத்தில் முக்கியமான போர் பெயர்கள்: 1 பத்ர் போர், 2 உஹது போர், 3 அகல் போர், 4 பனு முஸ்தலிக் போர், 5 கைபர் போர், 7 ஹுனைன் போர், தபுக் போர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக சல்மான் அவர்கள் மிக முக்கியமான துவாக்கள், நம்ம அடிக்கடி ஓத வேண்டிய துவாக்களை கற்றுத்தருவாங்க. செவிதாழ்த்தி கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தூங்கும்போது ஓதும் துவா: அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுது வாஹியா. தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா: அல்ஹம்துலில்லாஹி லஸி அஹ்யானா பஅதமா அமாதானா வ இலைஹின் நிஷூர். கலியறைக்குள் நுழையும் போது ஓதும் துவா: அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் குப்சி வல் கவாயிசி. கழிவறையிலிருந்து வெளியேறும் போது ஓதும் துவா: குஃப்ரானக. பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா: அல்லாஹும்ம மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக்க. பள்ளிவாசலிருந்து வெளியேறும் போது ஓதும் துவா: அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக்க. சாப்பிடும்போது ஓதும் துவா: பிஸ்மில்லாஹ் கூற மறந்துவிட்டால் ஓதும் துவா: பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வாஹிரிஹி. சாப்பிட்டு முடித்த பிறகு ஓதும் துவா: அல்ஹம்துலில்லாஹ். மழை பொழியும் போது ஓதும் துவா: அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா. மழை தேவையின்றி ஓதும் துவா: அல்லாஹும் சய்யிபன் நாஃபியா. 3 தடவை ஓத வேண்டும். தும்பல் ஏற்படும் போது ஓதும் துவா: அல்ஹம்துலில்லாஹ். இதை கேட்டவர் எருஹகுமுல்லா. தும்பியவர் இதை கேட்டதும் வயஹதிகமுல்லாஹு இஸ்லஹும் பாலக்கும். கோபம் ஏற்படும் போது ஓதும் துவா: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தொழுகையின் ருக்குவில் ஓதும் துவா: சுப்ஹான ரப்பியில் அலீம். தொழுகையின் சஜிதாவில் ஓதும் துவா: சுப்ஹான ரப்பியல் அலா. கல்வி ஞானம் அதிகரிக்க ஓதும் துவா: ரப்பி ஜித்னி இல்மா. பெற்றோருக்காக செய்ய வேண்டிய துவா: ரப்பி யர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ஆசிஃப் அவர்கள் வானவர்களின் பணிகளா நுஃபைல் ஓதும். அஸ்ஸலாமு அலைக்கும். வானவர்களின் பணிகள்: வஹியை கொண்டு வருவார்கள், நன்மை தீமைகளை பதிவு செய்வார்கள், உயிரை கைப்பற்றுவார்கள், மக்களை காப்பாற்றுவார்கள், அல்லாஹ்வின் அரசை பிடித்திருப்பார்கள், நரகத்தின் காவலார் இருப்பார்கள், கருவறையில் குழந்தைகளை விதியை எழுதுவார்கள், கபூரில் விசாரணை செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக நபிமார்களின் பெயர்கள் நமக்கே பல பேருக்கு தெரியாது. தாவூத் அவர்கள், இவரும் ஒரு நபியினுடைய பெயரை கொண்டவர் தான். நபிமார்களின் பெயர்களை வரிசையாக நமக்கு சொல்லி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களின் பெயர்கள்: 1 ஆதம் அலைஹிவஸல்லம், 2 நூஹ் அலைஹிவஸல்லம், 3 இத்ரீஸ் அலைஹிவஸல்லம்,
4 இல்யாஸ் அலைஹிவஸல்லம் 5 ஹூத் அலைஹிவஸல்லம் 6 சாலிஹ் அலைஹிவஸல்லம் 7 லூத் அலைஹிவஸல்லம் 8 சுவைப் அலைஹிவஸல்லம் 9 அல்யஸா அலைஹிவஸல்லம் 10 துல்கிப்லு அலைஹிவஸல்லம் 11 அய்யூப் அலைஹிவஸல்லம் 12 தாவூத் அலைஹிவஸல்லம் 13 சுலைமான் அலைஹிவஸல்லம் 16 யூசுப் அலைஹிவஸல்லம் 15 யூனுஸ் அலைஹிவஸல்லம் 16 ஜக்கரியா அலைஹிவஸல்லம் 17 யஹ்யா அலைஹிவஸல்லம் 18 இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் 19 இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் 20 இஷ்ஹாக் அலைஹிவஸல்லம் 21 யாக்கூப் அலைஹிவஸல்லம் 22 மூசா அலைஹிவஸல்லம் 23 ஹாரூன் அலைஹிவஸல்லம் 24 ஈசா அலைஹிவஸல்லம் 25 முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இவருக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஜுமைல் இறந்த பிறகும் நமக்கு சேரக்கூடிய 3 அமல்கள், அது என்னெல்லாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இறந்த பிறகும் சேரக்கூடிய 3 அமல்கள்: நிரந்தர தர்மம், பயனுள்ள கல்வி, நல்லை பிள்ளை செய்யும் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக சொர்க்கத்தின் பெயர்கள் குறித்து ராஷித் அவர்கள் நமக்கு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் எத்தனை வாசல்கள் இருக்குது, அந்த பெயர்கள், சொர்க்கத்தின் தரங்கள் பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ராஷித் சொல்லுவாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொர்க்கங்களின் பெயர்கள்: தார் சலாம் அமைதி இல்லம், தாரிஸ்கரா நிலையான வீடு, ஜன்னத்துல் ஹுல்த் நிலையான சொர்க்கம், ஜன்னத்துல் மக்வா சொர்க்கத்தின் இருப்பிட, ஜன்னத்துல் நயீம் இன்பமான சொர்க்கம், ஜன்னத்துல் அத்தன் நிரந்தர சொர்க்கம், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொர்க்க சோலைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஜஃப்ருஸ் அவர்கள் பெரும்பாவங்கள், இஸ்லாத்தில் பெரும்பாவங்களாக சொல்லித்தரப்பட்டதை நமக்கு நினைவு கூறுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிரந்தர நரகத்தின் பெற்றுத்தரும் பெரும் பாவங்கள்: அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, சூனியத்தை நம்புவது, கொலை செய்வது, வட்டி வாங்குவது, அனாதை சொத்தை சாப்பிடுவது, போரில் பின்வாங்கி ஓடுவது, பெண்களின் மீது அவருடு சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக அபூபக்கர் அவர்கள் வேதங்கள் சம்மந்தமாகவும் அது யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நபிமார்கள் சம்மந்தமாகவும் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், பேட்டரி மாட்டிக்கிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள வேதங்களின் பெயர்கள்: தாவூத் நபிக்கு சபூர் வேதம், மூசா நபிக்கு தௌராத் வேதம், ஈசா நபிக்கு இன்ஜீல் வேதம், முஹம்மது நபிக்கு குர்ஆன் வேதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஃபத்தீன் நயவஞ்சகர்களின் அடையாளம். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த 3 அடையாளங்களை ஃபத்தீன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. நயவஞ்சகர்களின் அடையாளங்கள்: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நயவஞ்சகர்களின் அடையாளங்கள்:
பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா, அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்தது நிஹால். முகமது நபியினுடைய மற்ற பெயர்களை சொல்லுவாங்க. நபியின் பெயர்கள் முஹம்மத் புகழப்பட்டவர், அஹ்மத் அதிகமாக புகழ்பவர், மஹி அளிப்பவர், ஆஷீர்வான் சபர் ஆக்கி பிரிதியானவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா, அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்ததாக அத்தீன் அவர்கள். அத்தீனுங்க, ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குல்குல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக முஆது அவர்கள். கடமையான தொழுகைகள் பற்றி பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கடமையாக தொழுவை பதித்தொழுவை என்றால் தொழுவை 4 அசத்தொழுவை 4 மரித்தொழுவை 3 இஷாத்தொழுவை 4. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லா, அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்ததாக அத்தீப். என்னடா சொல்ல போற? என்ன சொல்ல போற? சொல்லுங்களாதா? தூங்கும்போது வருவா. சொல்லு. தூங்கமுல்ல ஓதுவா அல்லாஹ் வேறுச்சுக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லா, அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்ததாக ஆத்திஃப் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தகீன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலதாலின். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, முடிய போகுது. கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக சாலிம் அவர்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக் அப்படின்ற சூரா ஓதுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் குல்லுல்லாஹ் அஹத் அல்லாஹ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லா, அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்தது நிதால் வந்து நரகத்தின் பெயர்கள், அதை நமக்கு சொல்லி தருவாங்க. கொஞ்சம் அமைதி, பெண்களை கூட்டி வச்சுட்டு அமைதி காக்கிறது ரொம்ப சிரமம்தான். இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு சொல்கிறோம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. பிள்ளைங்க ரொம்ப சிரமப்பட்டு நமக்கு சொல்லி தந்துட்டுருக்காங்க. அல்லாவுக்காக கொஞ்சம் அமைதியாக இருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நரகத்தின் பெயர்கள் ஜஹன்னம், லாலா, உத்தமா, சஹர், ஜஹீன், ஆவியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்தது இப்ராஹிம். அடுத்தது ஹாரிஜ் அவர்கள். ஹாரிஜ் பயந்தானா விட்டுருங்க, அவன் அழுகுறானே, அழுதா விட்டுருங்க. ஹமீத் ஹமீத் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலddallin. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்ததாக இப்ராஹிம் அவர்கள் 1000 ஹதீஸுகளுக்கு மேலே மனப்பாடம் செய்த சில சஹாபாக்களின் பெயர்களை நமக்கு கற்றுத்தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1000 ஹதீஸ்களுக்கு மேல் அறிவித்த சஹாபாக்கள்: அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5374 ஹதீஸ்கள். நபி இருக்கும்போதே இவர்களின் வயது 31 வயது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2630 ஹதீஸ்கள். நபி மரணிக்கும் போதே அவர்களின் வயது 20 வயது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 2286 ஹதீஸ்கள். நபி மரணிக்கும் போதே அவர்களின் வயது 20 வயது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2210 ஹதீஸ்கள். நபி மரணிக்கும் போதே அவர்களின் வயது 18 வயது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 1660 ஹதீஸ்கள். நபி மரணிக்கும் போதே அவர்களின் வயது 10 வயது. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு 1540 ஹதீஸ்கள். நபி மரணிக்கும் போதே அவர்களின் வயது 26 வயது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு 1170 ஹதீஸ்கள். நபி மரணிக்கும் போதே அவர்களின் வயது 23 வயது. நபிகளால் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களும் அறிவித்த ஹதீஸ்களின் எண்ணிக்கையும்: அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 142 ஹதீஸ்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 539 ஹதீஸ்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 142 ஹதீஸ்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு 586 ஹதீஸ்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 38 ஹதீஸ்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 38 ஹதீஸ்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 65 ஹதீஸ்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு 270 ஹதீஸ்கள். சயீத் ரலியல்லாஹு அன்ஹு 48 ஹதீஸ்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு 15 ஹதீஸ்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்ததாக ஆதம். குரானில் சொல்லப்பட்டிருக்கிற நல்லவர்கள். ஃபோன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் கூறும் நல்லவர்கள்: மரியம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அபூபக்கர், அலி, குகைவாசிகள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், தாலூத் அலைஹிஸ்ஸலாம், ஷஹீத் அலி, சாவியங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்தது இஃப்திகார்.
சொர்க்கத்தை கடமை ஆக்கக்கூடிய 12 சுன்னத்தான ரக்காத்துகள், அது என்னென்ன ரக்காத்துகள் அப்படின்றத நமக்கு சொல்லி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தை கடமையாக்கும் 12 ரக்காத்துகள். ஃபஜ்ருக்கு முன் 2 ரக்காத்துகள், லுஹருக்கு முன் 4 ரக்காத்துகள், லுஹருக்கு முன் 2 ரக்காத்துகள், லுஹருக்கு பின் 2 ரக்காத்துகள், மஹரிபுக்கு பின் 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பின் 2 ரக்காத்துகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக அகார் முகம்மது வந்து வானவர்களின் பெயர்கள், அதை நமக்கு சொல்லி தருவாங்க. கொஞ்சம் அமைதி, பெண்கள் சைடு கொஞ்சம் அமைதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெயர் கூறப்பட்டுள்ள வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம், முன்கர் அலைஹிஸ்ஸலாம், நக்கீர் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக மறுமை நாளின் அடையாளங்கள் சம்பந்தமாக அசீசுர் ரஹ்மான் அவங்க வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள். வறுமையில் இருப்பவர்கள் செல்வந்தர்களாக மாறுவார்கள். குடிசைகள் கோபுரங்களாக மாறும். விபச்சாரம் அதிகமாகும். மது அதிகமாகும். தகுதியற்றவர்கள் ஆட்சி செய்வார்கள். நாணயத்தன்மை அழியும். பாலைவனம் சோலைவனமாக மாறும். கொலைகள் அதிகமாகும். நிலநடுக்கம் அதிகமாகும். காலங்கள் சுருக்கிவிடும். பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகும். பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகள் அணிந்தும் பெண்களில் பலர் இருப்பார்கள். பேச்சை வைத்து பல தொழிலாக பயன்படுத்துவார்கள். மன்னோரை பின்பற்றி பயன்படுத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருடைய நாவாண்மையை அதிகப்படுத்துவானாக. அடுத்தபடியாக ஃபசான், இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய நல்ல பண்புகள், தீய பண்புகள், அதை நமக்கு சொல்லி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல குணங்கள். இஸ்லாம் அனைத்து நல்ல குணங்களையும் முஸ்லீமுக்கு சொல்லி தந்துள்ளது. பொறுமையை பேண வேண்டும். கஷ்டங்களை பொறுத்துக்கொள்ள வேண்டும். இன்னகத்தை ஏற்படுத்த வேண்டும். இருப்பதே போதும் என்று வாழ வேண்டும். நம்மை விரும்புவதே பிறருக்கும் விரும்ப வேண்டும். பிறரிடம் மென்மையாக நடக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பற்றி குறை சொல்வதற்கு கவலைப்படக்கூடாது. பிறரிடம் பணிவுடன் நடக்க வேண்டும். எப்பொழுதும் உண்மையாக நடக்க வேண்டும். சுயமரியாதையை பேண வேண்டும். தீய சபைகளை புறக்கணிக்க வேண்டும். கற்பொழுக்கத்தை பேண வேண்டும். பிறர் பொருட்களை பாதுகாக்க வேண்டும். பெற்றோரை பேண வேண்டும். உறவினர்களை பேண வேண்டும். அநியாயங்களை எதிர்க்க வேண்டும். நன்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும். தீமைகளை தடுக்க வேண்டும். நல்ல பேச்சை பேச வேண்டும். கெட்ட குணங்கள். கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புவது கூடாது. கெட்ட எண்ணம் கொள்வது கூடாது. கோபம் படுவது கூடாது. அல்லாஹ்வின் மீது அதிருப்திப்படுவது கூடாது. பொய் சத்தியம் செய்வது ஹராம். குழப்பம் செய்வது கூடாது. அவசரப்பட்டு முடிவெடுப்பது கூடாது. வதந்திகளை பரப்புவது கூடாது. மோசமான பேச்சுகளை பேசுவது கூடாது. பயனற்ற பேச்சுகளை பேசுவது கூடாது. பட்டப்பையை வைத்து கூப்பிடுவது கூடாது. திருவி விசாரிப்பது கூடாது. கேலி செய்வது, கிண்டல் அடிப்பது கூடாது. புறம் பேசுவது கூடாது. பொறுமை அடிப்பது கூடாது. பொய் பேசுவது கூடாது. பொறாமைப்படுவது கூடாது.
வாக்கு மீறுவது கூடாது, கஞ்சத்தனம் செய்வது கூடாது, பிறருக்கு அமல் செய்வது கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா. பாங்கு சவுண்டு கேட்குது, கொஞ்சம் அது முடிஞ்சதுக்கு பிறகு. அஸ்ஸலாமு அலைக்கும். இணை வைப்பு வேறொருக்கே இஸ்லாம். இணை வைப்பு என்பது மாபெரும் அநியாயம். இணை வைப்பு அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இணை வைப்புக்கு நிரந்தர நரகமே பரிசு. இணை வைப்பு யார் செய்தாலும் அவர்களின் நன்மை அனைத்தும் அழிந்துவிடும். தரகா வழிபாடும் இணை வைப்பு தான். தரகாவில் சென்று பிரார்த்திப்பதும் பூஜை செய்வதும் தெளிவான இணை வைப்பு. இறந்தவர்கள் ஒருபோதும் நாம் பேசுவது கேட்கவோ பதில் தரவோ மாட்டார்கள். கபறுகளை கட்டுவதும் பூசுவதும் ஹராம். உயர்த்தப்பட்ட கபறுகளை தரமட்டமாக்குவதுதான் நபிவழி. அல்லாவின் சாபம் இறங்குகிற இடமே உயர்த்தப்பட்ட கபறுகளின் இறங்குகிற இடம்தான். கபறுகளை வனமிகுந்த மாற்றுபவர்களே படைப்பினைகளின் மோசமானவர்கள். தட்டு தகடு தாயத்து வீட்டு வாசலில் கட்டுகின்ற கற்கள் அனைத்துமே இணை வைப்புதான். இறைவனுக்காக இல்லாமல் மற்றவனுக்காக குர்பானி கொடுப்பதும் இணை வைப்பு தான். மற்றவனுக்காக நேர்ச்சை செய்வதும் இணை வைப்பு தான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மாஷா அல்லா. அல்லாஹ் இவருக்கு அருள் செய்வானாக.